விசாக நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம். பிரமன் எழுதிய விதி இது. உங்களின் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் நடந்த திசைப்பலன்களை சுருக்கமாக பார்ப்பதன் மூலம் என்னென்ன திசையில் உங்களுக்கு யோகங்களும் என்னென்ன திசையில் உங்களுக்கு பிரச்சனைகளும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் தோஷங்களுக்கு ஏற்ப திசைப்பலன்கள் மாறுபடும். அதாவது நான் சொல்வதை முழுமையாக கேட்டதான் உங்களுக்கு விளங்கும். அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும் திசைப்பலன்கள், நீசம் பெற்றிருந்தால் பகை பெற்றிருந்தால் என்ன பலன் இருக்கும், இந்த கிரகங்கள் அதாவது திசைப்பலன் என்றா செவ்வாய் ராகு என்ற ஒவ்வொன்றை பற்றி சொல்லும் போது திசைகளை பற்றி கிரகங்களை பற்றி திசைப்பலன் நான் சொல்லும் போது அந்த அது இருக்கும் வீட்டு அதிபதி எப்படி இருந்தால் பலன்கள் இருக்கும், அதை பார்க்கிற பார்வை குருவின் பார்வை எப்படி இருந்தால் பலன் இருக்கும் என்று சுருக்கமா பார்க்கிறதோடு உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் உங்களின் குணாதிசயங்கள் போன்றவற்றை விரிவாக பார்க்கிறதுடன் சகலவற்றையும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். விசாக நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை தெரிந்து கொள்வதுடன் நீங்கள் வழங்க வேண்டிய வழிபாடுகள் மற்றும் உங்களுக்கு பொருத்தமற்ற திருமணத்துக்கு பொருத்தமற்ற நட்சத்திரங்கள், நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 11வது இடத்தை பெறுவது விசாக நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. இதன் அதிபதி தேவகுருவான குரு பகவானர். இதன் 1, 2, 3 பாதங்கள் துலா ராசிக்கும் 4 பாதம் விருச்சிக ராசிக்கும் உரியது. மற்றும் இதில் 1 பாதம் 2 பாதம் 3 பாதங்கள் வயிற்றின் கீழ்ப்பகுதி, சிறுநீர்ப்பை, சிறுநீரகங்கள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றன. 4 பாதம் சிறுநீர்ப்பை, பிறப்பு உறுப்பு, குதம் மற்றும் சிறுகுடல் போன்றவற்றை ஆள்கின்றது. விசாக நட்சத்திரத்தில் ஆள்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து இந்த தீனா, தூணா, தேயண்ணா, தோவண்ணா. தீனாண்ட எழுத்துல வர பெயர், தூவண்ணாண்ட தேனான், அதாவது தீனா இல்லாட்டி தூணா இல்லாட்டி தேயண்ணா இல்லாட்டி தோவண்ணா என்ற எழுத்தில் வார பெயரை வையுங்கள். முதல் எழுத்து அதைத்தான் இருக்கணும். தூவண்ணா தையண்ணா தொடர் எழுத்தாக இருக்கலாம். சரி, குண அமைப்பு குணாதிசயங்கள் விசாக நட்சத்திர அதிபதி குரு பகவான் என்பதால் தான தர்மங்கள் செய்வதில் வல்லவராகவும் வேண்டியவர் வேண்டாதவர் என பிரித்து பார்க்காத குணம் கொண்டு இருப்பார்கள். முன்கோபம் இருந்தாலும் நல்ல குணசாலியாகவும் அறிவாற்றல் மிக்கவராகவும் இருப்பார்கள். நியாய அநியாயங்களை பயப்படாமல் எடுத்துரைப்பவர்கள். வசீகரமான முக அமைப்பும் கட்டான உடல்வாகும் சிவந்த கண்களும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் உடையவர்கள். நல்ல நீதிமானாகவும் மக்களிடம் அடக்கமாகவும் அன்பாகவும் பேச கூடியவராகவும் இருப்பார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் பல கலைகளையும் கற்று வைத்திருப்பார்கள். தன்னுடைய கொள்கைகளில் இருந்து எந்த நெருக்கடியான நேரத்திலும் மாறமாட்டார்கள். மனதில் ஒரு முடிவு எடுத்து விட்டால் எந்த மகேசனே சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் சூட்சும புக்தி உடையவர்கள் என்பதால் கலகமும் செய்வார்கள். சற்று பொறாமை குணமும் இருக்கும். சூட்சும குணம் இருக்கிறதால கலகமும் செய்வார்கள். சற்று பொறாமை குணமும் இருக்கும். இந்த நேரதர் குணமும் இருக்கின்றது இவர்களுக்கு. நேரதர் வேலையும் செய்வார்கள், மூட்டி விடுற வேலைகளும் செய்வார்கள். பெரியவர்களை மதிக்கும் பண்பும் இருக்கின்றது. பல பெரிய மனிதர்களின் தொடர்பும் சமுதாயத்தின் பேர்வுகளை உடையவராகவும் செய்யும். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் பொய் பேச மாட்டார்கள். இவர்கள் என்னதான் பிழை செய்தாலும் அவர்களிடம் போய் கேட்டால் உண்மையே சொல்லி விடுவார்கள். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் பொய் பேச மாட்டார்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள். இவர்களின் குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று காலம் கடந்துதான் திருமணம் நடைபெறும். திருமண வாழ்வில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் சரியான பொருத்தத்தையும் ஜாதகத்தையும் ஆராய்ந்து மனம் முடிப்பது நல்லது. அது மட்டுமில்லாமல் சிறு வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்கனவே மனமானவர்களை மனம் முடிக்கக்கூடிய நிலையும் உண்டாகும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவருக்கு நல்லவராகவும்
தீயவருக்கு தீயவராகவும் நடந்து கொள்வார்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வர். எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் உறவினர்களுடன் சண்டையிடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். எதையும் உணர்ந்து கொள்ளாமல் எதையும் புரிந்து கொள்ளாமல் சண்டையிட்டுக் கொள்வார்கள். உடல் நலத்தை பேணுவதில் அக்கறை எடுக்க மாட்டார்கள். தனது உடல் நலத்தில் எந்த அக்கறையும் எடுக்க மாட்டார்கள். இதனால பல பிரச்சனைகள் வருத்தங்களை சந்திக்க வேண்டி வரும். எதையும் அடக்கியாலும் வல்லமை இருக்கும். அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வார்கள். சற்று கஞ்சனாகவும் சிறந்த பக்திமானாகவும் இருப்பார். இவற்றை தொழிலை பார்க்கலாம். அதுக்கு பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன்களை பார்க்கலாம். கூற வேண்டிய மந்திரங்களை பார்க்கலாம். அதுவரைக்கும் இந்த தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் தொழில் விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல கல்விமானாகவும் அறிவாற்றலுடையவராகவும் இருப்பதால் இந்த தொழிலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் சிவப்பு கலர் இருக்கு. சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் ஓல் பண்ணி கிளிக் பண்ணணும். நான் போட்ட பக்கம் அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். லைக் பண்ணுங்கள், பகிருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம். தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். இலவசமாக கமெண்ட் மூலம் யூடிவி வீடியோ ஆன இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடமும் சேனல்ல யூடிவி வீடியோ இருக்கிற கமெண்ட் மூலம் எழுதி கேளுங்கோ. இந்த யூடிவி வீடியோல இருக்கிற கமெண்ட் மூலம் எழுதி கேளுங்கோ. சரியோ? வீடியோல இருக்கிற கமெண்ட்ல எழுதி கேளுங்கோ. அது மட்டும் இல்லாம முழுமையா விரிவாக உங்கள் ஜாதகமோ கைரேகையோ பரிகாரமோ கேட்கறதுக்கு இந்த போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டிக்கு காசு கட்டி கேளுங்க. நான் போன் எடுத்து எடுக்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை. இலவசமா கேட்கணும்டா இந்த யூடிவி சேனல்ல கேளுங்க. நீங்க ஜாதகம் சம்பந்தமா கேட்கணும்னா இந்த மற்ற சேனலான வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல, இந்த சேனலான வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல கைரேக சம்பந்தமாக மற்றும் பரிகாரம் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளலாம். இதுல நான் இந்த பிளேலிஸ்ட்ல இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனலோட பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ நான் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது கைரேக ஜோதிடம் சம்பந்தமாக கைரேகுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் மாத ராசி பலன்கள் நவம்பர் மாத பலனும் போட்டுட்டேன். மற்றும் வார வருட பலன் 2025 ஆண்டு பலன்கள் மற்றும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் கிரக பேச்சுக்கள் வார வருட சனி பேச்சு பலன் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்கறதோட மற்றும் 12 ராசிக்குமான வாழ்க்கை ரகசியமும் போட்டுட்டு இப்ப நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை ரகசியத்தை போட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் பாருங்கள், அனைவரும் பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கெல்லாம் ஓல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போட்ட அனைத்து வீடியோக்களையும் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து பார்க்கலாம். தொழில் விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல கல்விமான்களாகவும் அறிவாற்றல் உள்ளவராகவும் இருப்பதால் மனநோய் மருத்துவராகவும் அறநிலை துறையில் பணிபுரிபவராகவும் மேடை பேச்சாளராகவும் வங்கியில் பணிபுரிபவராகவும் ரேஸ் மற்றும் பந்தயங்களில் பங்கு கொள்வராகவும் பெரிய கம்பெனிகளில் வர்த்தக ரீதியில் பிரதிநிதியாகவும் பணிபுரிபவராகவும் நீதித்துறையிலும் கல்லூரி பேராசிரியராகவும் அரசியல் மற்றும் அரச துறைகளில் பணிபுரிபவராகவும் இருப்பார்கள். பல இடங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள். கலை, கணிதம் போன்றவற்றிலும் ஈடுபாடு அதிகம் இருக்கும். சிறு வயதில் சில சங்கடங்களை சந்தித்தாலும் 23 வயதுக்கு மேல் நிறைய சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும். தேவை அதிகரிக்கும் போது தான் பணம் மீது அதிக நாட்டம் உண்டாகும். மதகுரு சித்தர்கள் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். இவர்களுக்கான நோய்களை பார்க்கலாம். உடல் நலத்தில் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். பலமற்ற இருதயம் கொண்டவர்கள் என்பதால் இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு உள்ளாவார்கள். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரகங்களில் பாதிப்புகள் உண்டாகும். இவர்களுக்கான திசைப்பலன்கள், பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலன்களை பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் குரு திசை மொத்த வருட காலங்கள் 16 என்றாலும் பிறந்த நேரத்தை கொண்டு கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம். பிறக்கும் போதே சுபக்கிரகமான குருவின் திசை வருவதால் கல்வியில் மேன்மை, குடும்பத்தில் சுவிச்சம், பெரியோர்களை மதிக்கும் பண்பு போன்ற யாவும் சிறப்பாக இருக்கும். இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் 19 வருடங்கள் நடைபெறும். சனி பலம் பெற்று அமைந்திருந்தால் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம்,
அசையா சொத்துக்களின் சேர்க்கை, வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும். சனி பலமிழந்திருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்பட வேண்டியிருக்கும். சனி பலம் பெற்றிருந்தால்டா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாள். சனி வளமிழந்தாண்டா நீசமோ பகையோ பெற்றிருந்தாள். சனி இருக்கும் வீட்டதிபதி வளம் பெற்றிருந்து சுகப்பார்வையுடன் சுவக்கிரகத்துடன் இருந்தால் இன்னும் நல்ல. சனி பலம் பெற்றிருந்து சனி வீட்டிற்கும் சனி எந்த வீட்டில் இருக்க அந்த அதிபதியும் பலம் பெற்று சுவப்பார்வையுடன் இருந்தால் இன்னும் நன்மைகள் பல ஏற்படும். மூன்றாவதாக வரும் புதன் திசை மொத்தமாக 17 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்கள் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் பெற முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் இந்த மூன்றாவதாக வரும் புதன் திசையின் போது. நான்காவதாக வரும் கேது திசை 7 வருடங்கள் நடைபெறும். ஆன்மீக தெய்வீக காரியங்களின் நாட்டமும் தெய்வீக தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். இவ்வாழ்வில் ஈடுபாடு குறையும். இல்லற வாழ்வில் ஈடுபாடு குறையும். இந்த கேது திசையின் போது இல்லற வாழ்வில் ஈடுபாடு குறைந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடும் அதிகரிக்கும். ஐந்தாவது வரும் சுக்கிர திசை காலங்கள் 20 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்கள் பொன் பொருள் சேரும். குடும்பத்தின் சுபிட்சமான நிலையில் இருக்கும். பண வரவுகளும் சிறப்பாக இருக்கும். சொகுசான வாழ்க்கையும் அமையும். அதாவது சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் இந்த பலன் வேலை செய்யும். அதுவே சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் இன்னும் பலம். இந்த கோடீஸ்வர யோகத்தில் பணப்புழக்கம் மற்றும் குடும்பத்து சுவிச்சம் சகலத்தையும் யோகங்களையும் பெறும் யோகம் அதிகரிக்கும். அதுவே இந்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்திலிருந்து அந்த கேந்திர திரிகோணத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதன் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல கிரகச்சேர்க்கை நல்ல பார்வையுடன் இருந்தால் இவர்கள் கோடீஸ்வரர் ஆகுவதை தடுக்கவே முடியாது. காலகட்டத்தில் சுக்கிர திசை காலங்கள் 20 வருடங்களும் இவர்களுக்கு நல்ல ராஜயோகமான குபேரயோகமான பலன்கள் சகலகலா யோகங்களும் கிடைக்கும். சந்தோஷங்களும் கிடைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்றோ இல்லாட்டி சுக்கிரன் இருக்கும் வீட்டதிபதி நீசம் பெற்றோ சேர்க்கை பாவக்கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றோ இந்த சுக்கிரன் பாவக்கிரகங்களுடன் சேர்க்கப்பட்டோ இருந்தால் ஏற்றிறக்கமான பலன்கள் இல்லாட்டி பிரச்சனைகள் தரும் நீசம் பெற்றிருந்தால் எந்தவித நன்மைகளும் எந்தவித யோகங்களையும் அனுபவிக்க முடியாது. ஒரு ஏழையாகவே வெறுவாழ்வர் சுக்கிர திசை காலங்களில். சரி, இல்லாட்டி ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசைகளை பொறுத்து பலன்கள் மாறுவான். இஸ்தல மரம் விசாக நட்சத்திரத்தின் இஸ்தல மரம் விலாமரம் ஆகும். இம்மரம் உள்ள ஸ்தலங்களை வழிபாடு செய்தால் நற்பலன் விளையும். விலாமரம் இருக்கின்ற ஸ்தலங்களை வழிபடுவது நற்பலன்களை கொடுக்கும். விலாமரம் இருக்கும் கோயில்கள் உங்களுக்கு தெரியாது. விலாமரத்தை வழிபடுங்கள், உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். சரியோ? மற்றும் முருகன் கோயில்கள் சென்று வள்ளி தெய்வானையுடன் கூடியிருக்கும் முருகப்பெருமானை வழிபடு வருங்கள், உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும். லட்சுமி தேவி மற்றும் முருகன் கோயில், சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், அம்மன் தனியே இருக்கிற கோயில்கள், வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கும். உங்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் நீங்கள் கூற வேண்டிய தினமும் கூற வேண்டிய மந்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், புனர்பூசம், கிருத்திகை, உத்திரம், புனர்பூசம் மற்றும் உத்திராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் திருமணத்துக்கு பொருந்தாது விசாக நட்சத்திரத்துக்கு. ஓகே. மற்றும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் கூற வேண்டும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமயி தன்னோ சண்முக பிரசோதய மந்திரத்தை இதுலேயும் எழுதி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்து